ஆதவனின் மாளிகை. முதல் நாள் இரவு போலவே அடுத்த நாள் காலையும் டைனிங் டேபிள் அமைதியாக இருந்தது. வித்யா தன் அருகில் அமர்ந்திருந்த ஆரவிடம், அண்ணா, இது என்ன வீட இல்ல மிலிட்டரி கேம்பா? என்னாலெல்லாம் இவ்ளோ அமைதியா வாய முடிக்கிட்டு இருக்க முடியாது, மூச்சு முட்டுது என்று சொன்னாள். ஆரவ் தன் எதிரில் அமர்ந்திருந்த ஆதவனை பார்த்து கொண்டே, கொஞ்ச நாள் பொறுப்புக்கு வித்யா, இது எல்லாத்தையும் நான் மாத்தி காட்டுறேன் என்று சொன்னான். அப்போது வசுந்தரா, ஆதவா, நீ வில்லால இருக்க வேண்டாம், இங்கே இரு என்றார். இதை கேட்டதும் வித்யாவிற்கு புரை ஏறியது. மேனகாவும் வெக்க ஆரம்பித்தார். அதை வேடிக்கை பார்த்த ஆதிலட்சுமி, என்னடி சொல்லி வச்ச மாதிரி அம்மாவும் மகளும் அதிர்ச்சி ஆகுறீங்க? உங்க அண்ணன் உங்க கூட இருந்தாதான் நீங்க எல்லாம் ஒழுங்குக்கு வருவீங்க. நீ இங்கதானே இருக்க போற தம்பி என்றபடி ஆதவன் பக்கம் திரும்பினார் ஆதிலட்சுமி. ஆதவன் வசுந்தராவை ஒரு கண்ணால் பார்த்து கொண்டே, இல்ல பெரியமா, என்னால இங்க தொடர்ந்து தங்க முடியாது. எனக்கு தனியாதான் இருக்க பிடிக்கும்னு உங்களுக்கும் தெரியும். நான் அப்பப்ப உங்களை வந்து பார்க்க வரேன் என்று சொன்னான். சந்தியா ஒரு வெளிர் நீல ஜீன்ஸ் ஷார்ட்ஸ் மற்றும் லூசான டாப்ஸ் அணிந்தபடி வேக வேகமாக டைனிங் ரூமுக்குள் நுழைந்தாள். அவள் அமரும் வரை காத்திருந்த ஆதவன், அரவ், இன்னைக்கு சந்தியாவை உன் கூட கம்பெனிக்கு கூட்டிட்டு வா, HR மீட் பண்ணவே. அதுக்கப்புறம் அவ என்ன பொசிஷனுக்கு சரியா வருவான்னு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க என்றான். ஆதவன் சொன்னதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். மேனகா மனதிற்குள், இவ்ளோ ஈஸியா எல்லாத்துக்கும் வேலை கொடுக்க மாட்டானே, நைட்டு நாம தூங்கினதுக்கு அப்புறம் இதுங்களுக்கு நடுவுல என்னமோ நடந்திருக்குமோ. எப்படியோ இந்த ஆதவன் நம்ம வச்ச பொரியல மாட்டிக்கிட்டான். அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். இவங்க 2 பேரையும் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்க வைக்கணும் என்று நினைத்து கொண்டு தனியாக சிரித்து கொண்டிருந்தார். ஆதவன் அவன் பெரியம்மாவிடமும் வசுந்தராவிடமும், மா, எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்பணும், நைட்டு வந்தாதான் வருவேன், என்ன எதிர்பார்க்காதீங்க என்று சொல்லியபடி அங்கிருந்து கிளம்பினார். வசுந்தரா வருத்தப்பட்டபடி ஆதிலட்சுமி தோளில் சாய்ந்து கொண்டார். ஆதிலட்சுமி, நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஒருவேளை நீ சொன்ன மாதிரி இங்க அடிக்கடி வந்து எங்களை பார்க்கலன்னு வை, அப்புறம் நானும் உங்க அம்மாவும் அங்க வர வேண்டி இருக்கோம் என்று சொன்னார். அதை கேட்டவுடன் ஆதவன் நெற்றியில் ஒரு நிமிடம் கவலை கோடுகள் தோன்றி மறைந்தன. அதன் பிறகு தன்னை இயல்பாக்கிக் கொண்ட ஆதவன், இல்ல பெரியம்மா, நான் கண்டிப்பா உங்களை பார்க்க வருவேன். இந்த குளிர்ல உங்களை வெளியில வரவிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டு லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு வெளியே போனான். அப்போது சந்தியா ஆதவன் பின்னால் வேகமாக ஓடி வந்தாள். ஆதவன் நடப்பதை நிறுத்திவிட்டு, என்ன வேணும் என்று கேட்டான். சந்தியா, தேங்க்ஸ், என்ன உங்க கம்பெனியில் அலோவ் பண்ணதுக்கு என்று சந்தியா கைகளை நீட்டினாள். ஆதவன் அவள் சொல்வதை கேட்டு, உனக்கு ரொம்ப டேலண்ட் இருக்கா, அதனாலதான் உன்னை ஆபீஸ்க்கு வர சொல்லிருக்கேன். உனக்கு என்ன பொசிஷன் கொடுக்கலாம் அதெல்லாமே ஆரவ் பார்த்துப்பான். சோ இனி நீ என் கூட பேச வேண்டிய தேவை இருக்காது என்றபடி நீட்டிய அவள் கைகளை கண்டு கொள்ளாமல் காரை நோக்கி நடந்தான். ஆதவன் அந்த விலை உயர்ந்த காரில் ஸ்டைலாக ஏறுவதை ஆவலாக பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்களில் பேராசை இருப்பது தெளிவாக தெரிந்தது. இன்னொரு பக்கம் வீட்டு வாசலை அவ்வப்போது பார்த்தபடி ஆத்மிகா டிவியில் மூழ்கியிருந்தாள். கிரிக்கெட் போட்டி ஆரம்பித்திருக்க அதில் 15 புள்ளிகளோடு 2ஆம் இடத்தில் ஒரு அணி இருந்தது. அந்த குரூஷியலான மேட்சை சஞ்சயும் ஆத்மிகாவும் கண்களில் விளக்கெண்ணெய் விட்டு பார்த்து கொண்டிருந்தனர். அந்த அணியின் ரசிகர்களான இருவரும் ஊவென கத்திக்கொண்டு மேட்ச் பார்த்து கொண்டு ஒவ்வொரு சிக்ஸருக்கும் சிப்ஸ் பாக்கெட்டுகளை சிதறடித்தனர். அதே சமயம் ஆதவனின் கார் ஆபீஸை அடைந்தது. அன்று ஆதவனுக்கு பல மீட்டிங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. மாலை 4 மணி வரைக்கும் அவனுக்கு வேலை இருந்தது. அதன் பிறகு இன்னொரு மீட்டிங்கிற்கு போகும் சமயம் சஞ்சயிடமிருந்து மெசேஜ் வந்திருந்தது. கல்யாணமான யாருமே அவங்க பொண்டாட்டிய எதுக்காகவும் வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க. அவ ஏற்கனவே கோவக்காரி, ரோஷக்காரி, அப்புறம் உன் கூட வரப்போறது இல்லைன்னு போன்ல சொன்னது உண்மையா மாறுறதும் மாறாம இருக்கிறதும் உன் கையில தான் இருக்கு என்று அந்த வாய்ஸ் மெசேஜில் சஞ்சய் சொல்லி இருந்தார். ஆதவனுக்கு அப்போதுதான் ஆத்மிகா சஞ்சய் வீட்டில் இருப்பதை ஞாபகம் வந்தது. தினமும் அவளை கட்டிக்கொண்டு தூங்கி பழகியதால் முதல் நாள் இரவு முழுவதும் அவனும் தூங்கவில்லை. இன்றும் அவள் அவனுடன் இல்லை என்றால் அவன் தூங்குவதற்கு என்ன செய்வான் என்று யோசிக்க வேண்டி வரும். உடனே தர்ஷன் பக்கம் திரும்பிய ஆதவன், தர்ஷ், மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ண என்று சொன்னான். பாஸ், சான்ஸே இல்ல, அந்த கிளைண்ட் இன்னைக்கு ஃபாரின் போறாரு, அதனால நம்ம கண்டிப்பா இந்த மீட்டிங்கை முடிச்சாகணும் என்று சொன்னான். ஆதவன் பெருமூச்சோடு அடுத்த மீட்டிங்கிற்கு போனான். கண்ணாடி அறையில் ஆதவன் தீவிரமாக கிளைண்டுடன் பேசிக் கொண்டிருப்பதை ஆரவும் சந்தியாவும் அவன் கேபினில் இருந்து பார்த்து கொண்டிருந்தனர். சந்தியா, நீ வேணா பாரு, ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் இந்த இடம் எல்லாம் எனக்கு சொந்தமாகும் என்று ஆரிஃப் சொல்ல, சந்தியா நமட்டு சிரிப்புடன்,
நீ சொல்றது உண்மைதான் ஆரவ். உங்க அண்ணனுக்கு டிரைவரா என்ன பாக்குற? உங்க அண்ணன் அப்படிதான் வச்சிருக்க போறாரு என்று சொல்லவும் ஆரவ் கோபமாக, அவன் என்ன டிரைவரா மாத்திர வரைக்கும் நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியா? அவனுக்கு எதுவுமே மிச்சம் இல்லாம நான் எல்லாத்தையும் பிடிங்கிப்பேன். அதுக்கப்புறம் அவனால ஒரு நாள் கூட சந்தோஷமா இருக்க முடியாது. என்கிட்ட அதுக்கான மாஸ்டர் பிளான் கூட ரெடியா இருக்கு என்று ஆரவ் சொல்லும் போது அவன் கண்கள் கோபத்தில் துடித்துக் கொண்டிருந்தன. ஆதவன் சஞ்சய் வீட்டுக்கு போன போது உள்ளே ஆத்மிகாவின் சிரிப்பு சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. ஆத்மிகா கண் கட்டப்பட்டு இருக்க அவள் கைகளை வீசி துழாவியபடி அங்கும் இங்கும் அலைந்தபடி இருந்தாள். அண்ணா, இந்த தடவை நான் தான் ஜெயிப்பேன். இப்ப பாருங்க, உங்களை பிடிக்க போறேன் என்று சொன்னாள். பின்னால் நின்று கொண்டிருந்த சஞ்சய் சிரித்தபடி, இப்படியே நிறைய வாட்டி சொல்லிட்ட, முடிஞ்சா கண்டுபிடி என்றான். ஆத்மிகா அவன் சத்தம் வந்த திசை நோக்கி நகர்ந்தபடி, இந்த தடவை நான் உங்களை கண்டிப்பா பிடிச்சிருவேன் பாருங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஆதவன் கதவை சாத்திவிட்டு உள்ளே நுழைந்தான். தூரத்திலிருந்து ஆத்மிகாவை பார்த்து கொண்டிருந்தான். இந்த 24 மணி நேரத்தில் அவன் அவளை எவ்வளவு மிஸ் செய்தான் என்பது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆதவனின் வாசனையை வைத்துக்கொண்டு அவன் வந்துவிட்டான் என்பதை கண்டுபிடித்த ஆத்மிகா வேகமாக அவன் பக்கம் ஓடினாள். ஆதவன் மீது கைகள் பட்டதும், டாக்டர், நீங்க வந்துட்டீங்களா என்று கேட்டாள். ஆதவன் அவள் தலையில் கை வைத்து மார்போடு அவளை அணைத்தபடி கண்களை மூடிக்கொண்டான். இந்த நேரத்தில் இருவரின் இதய துடிப்பும் வேகமாக கேட்டுக்கொண்டிருந்தது. திடீர் என்று ஆத்மிகா அவனிடம், ஐ மிஸ் யூ சோ மச் என்று சொன்னாள். அதை கேட்ட ஆதவன் புன்னகைத்தபடி, நானும் தான் என்று சொன்னான். அப்போது சஞ்சய் இரும அவர்கள் சுயநினைவுக்கு வந்தார்கள். அதன் பின் சஞ்சய் ஆத்மிகாவிடம், அவர் கூட பேச மாட்டேன்னு என்கிட்ட சொன்ன, இப்ப என்ன பண்ற என்று கேட்டுவிட்டு ஆதவனிடம் திரும்பியவன், ஏண்டா நீ இவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட என்று கேட்டான். அப்போதுதான் ஆத்மிகாவுக்கு தான் ஆதவன் மீது கோபமாக இருப்பதே ஞாபகம் வந்தது. வெடுக்கென்று அவனிடம் இருந்து விலகி கிச்சனுக்கு போனாள். ஆதவன் சஞ்சயை உயிரோடு புதைத்து விடுவதைப் போல பார்த்தான். என்ன ப்ரோ, என் தங்கச்சியா அப்படி டக்குன்னு கூட சேர விட்டுட்டா? இங்க என்ன சுவாரஸ்யம் இருந்துற போது என்று ஆதவனிடம் கேட்டுக்கொண்டே டைனிங் டேபிளுக்கு ஓடினான் சஞ்சய். ஆத்மிகா டைனிங் டேபிளில் உணவை எடுத்து வைத்துவிட்டு, அண்ணா சாப்பிட வாங்க என்றுதான் சொன்னாள். ஆதவனை அவள் திரும்பி கூட பார்க்கவில்லை. ஆதவன் எந்தவித சலனமும் முகத்தில் காட்டாமல் அமர்ந்திருந்தான். இன்று சஞ்சயின் விருப்பத்திற்கேற்ப அனைத்து உணவுகளையும் ஆத்மிகா தான் சமைத்திருந்தாள். சாப்பிடும்போது, பிரமாதம்மா, இனிமே நான் இதெல்லாம் மிஸ் பண்ணுவேன் என்று சொன்ன சஞ்சயை பார்த்த ஆத்மிகா, எதுக்கு மிஸ் பண்ண போறீங்க? நான் இனிமே இங்கதான் இருக்க போறேன் என்றாள். ஆத்மிகா சொல்லி முடித்தவுடன் சஞ்சய் தொண்டையில் உணவு சிக்கியது போல உணர்ந்தான். அந்த நேரத்தில் ஒரு சங்கடமான மௌனம் பரவிக் கொண்டிருந்தது. அந்த நேரம் பார்த்து சஞ்சய் போன் அடிக்கவும் மனதிற்குள் நன்றி சொல்லிவிட்டு அங்கிருந்து எழுந்து போய் போனில் பேச ஆரம்பித்தான். திரும்பி வந்தபோது ஆதவன் மற்றும் ஆத்மிகா இருவரும் தங்கள் தட்டையை பார்த்து கொண்டிருந்தார்கள். எனக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால், ஒரு எமர்ஜென்சி கேஸ், நான் போறேன், நீங்க 2 பேரும் இன்னைக்கு நைட் இங்க தங்கிட்டு காலையில போங்க என்றான் சஞ்சய். அதுவரை சந்தோஷமாக இருந்த ஆத்மிகாவின் கண்களில் அப்போதுதான் பயம் வந்தது. ஐயோ, இவர் கூட இருப்பாருன்னு நினைச்சல டாக்டர் ஓவரா கலாச்ச என்று மனதிற்குள் முனகினாள். ஆதவா, உன்னோட ரூம் வந்து 2nd ஃப்ளோர்ல இருக்கு, என்னோடதும் தங்கச்சியோடதும் 1st ஃப்ளோர்ல இருக்கு. நான் நாளைக்கு காலையில தான் வருவேன்னு நினைக்கிறேன், அதுவும் வருவனா மாட்டேனான்னு தெரியல. நீங்க கிளம்பும் போது பூட்டிட்டு போயிடுங்க என்று சொன்னபடி அவசரமாக வெளியேறினான் சஞ்சய். ஆத்மிகா ஆதவன் என்கிற ஒருவன் அங்கு இருப்பதை கவனிக்காதது போல பாத்திரங்களை எல்லாம் எடுத்து கழுவி வைத்தாள். கிச்சனை சுத்தம் செய்துவிட்டு ஹாலுக்கு வந்து டிவி பார்க்க ஆரம்பித்தாள். அவளின் ஒவ்வொரு அசைவையும் ஆதவன் கூர்மையாக கவனித்தான். இருவரும் ஒரே சோஃபாவின் இரு ஓரங்களில் அமர்ந்திருந்தார்கள். கொஞ்ச நேரத்தில் ஆத்மிகா ஒரு விதமான கதகதப்பை உணர ஆரம்பித்தாள். ஆதவன் தான் அவள் அருகில் வந்து அவளுடைய முதுகை தடவ ஆரம்பித்திருந்தான். அவனுடைய நெருக்கத்தை ஆத்மிகா உணர்ந்திருந்தாலும் எதுவும் நடக்காதவள் போல பேசாமல் டிவியை பார்த்து கொண்டிருந்தாள். ஆத்மிகாவின் பின்பக்க பிளவுஸ் மிகவும் திறந்திருந்ததால் அவளுடைய முதுகில் ஆதவனின் விரல்கள் விளையாடிக் கொண்டிருந்தன. அதன் பிறகு ஆதவன் அவளுடைய தலைமுடியில் இருந்த கிளிப்பை கழற்றினான். அவளுடைய டார்க் பிரவுன் நிற முடி சோஃபா முழுக்க பரவியது. ஆதவன் அவள் தலைமுடியை ஒதுக்கி ஒரு புறம் தோளில் போட்டபடி அவள் முதுகில் முத்தமிட ஆரம்பித்தான். ஓகே, நான் பண்ணது தப்புதான், உன்கிட்ட சாரி கேட்கணும் என்று சொல்லிக்கொண்டே அவன் உதடுகள் அவள் முதுகின் கீழ் இறங்கிக் கொண்டிருந்தன. ஆதவனுடைய வெதுவெதுப்பான மூச்சு காற்று தன் கழுத்து பக்கத்தில் வரும்போது ஆத்மிகா கண்ணை இறுக மூடிக்கொண்டு, நான் உங்ககிட்ட பேச விரும்பல,
என்று நாக்குழறி தடுமாறினாள். ஆதவன் அவள் தோளில் தலையை வைத்து ஊன்றியபடி, சரி, அப்படின்னா ஒன்னு பண்ணுவோம். நம்ம பேச வேண்டாம், பேசாமலேயே அடுத்த லவ் லெசனை ட்ரை பண்ணுவோம் என்று சொன்னான். அதை கேட்டதும் ஆத்மிகாவின் காதுகள் சிவந்தன. சோஃபாவில் இருந்து எழுந்தபடி, நான்சென்ஸ், நான் எந்த படமும் கத்துக்க ஆசைப்படல என்றாள். அப்போது ஆதவன் அவளை தன்னை நோக்கி இழுக்க இருவரும் சோஃபாவில் ஒருவர் மீது ஒருவர் படர்ந்தார்கள். அதன் பின் ஆத்மிகா சினுங்கினாள். டாக்டர் விடுங்க, நான் என் ரூமுக்கு போறேன் என்றாள். நீ எங்க இருக்கியோ அதான் என் ரூமும். சரி வா, சோஃபா கம்ஃபர்டபுளா இருக்காதுங்கிறத நான் மறந்துட்டேன் என்று சொல்லியபடி அவளை இறுக பிடித்தான் ஆதவன். அதனால் ஆத்மிகாவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. இல்ல, உங்க லவ் லெசன் எல்லாம் நான் படிக்க விரும்பல என்று படபடப்பாக சொல்ல, அதை கேட்டதும் ஆத்மிகாவின் முகத்தையே அமைதியாக ஆதவன் பார்க்க ஆரம்பித்தான். அந்த முகத்தில் அவளுக்கு புரிந்து கொள்ள முடியாத பல சோகங்கள் நிறைந்திருந்தது ஆத்மிகாவிற்கு தெரிந்தது. அவள் ஆதவனின் மார்பில் தலை வைத்தபடி, அப்படி பாக்காதீங்க டாக்டர், நேத்து நைட்டு நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆனா நீங்க அந்த மாதிரி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்ல. அடுத்த தடவை நீங்க இதே மாதிரி சொல்லாம கொள்ளாம என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. நீங்க மட்டும்தான் எனக்கு இப்ப ரொம்ப க்ளோஸா இருக்க போற ஒரே ஒரு பர்சன். நீங்களும் போயிட்டா நான் என்ன பண்றது என்று சொல்லிக் கொண்டிருக்க ஆதவன் அவளை அணைத்துக் கொண்டான். டாக்டர், நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் என்னை விட்டுறாதீங்க என்றாள் ஆத்மிகா. அவளுடைய பேரண்ட்ஸ் அவளுடைய வாழ்க்கையிலிருந்து பிரிந்த பிறகு ஆத்மிகாவிற்கு அன்பென்ற விஷயம் ஆதவனிடம் மட்டுமே கிடைத்தது. ஆதவன் கொஞ்ச நேரம் அவளையே பார்த்து கொண்டிருந்த பிறகு அவளை கையில் ஏந்தி கொண்டு மாடி ரூமை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். உனக்குதான் உன் ரூமை என் கூட ஷேர் பண்ண இஷ்டம் இல்ல. நான் நல்ல புருஷன். உன்னை என்னோட பெட்ரூம், என்னோட பாத்ரூம் எல்லாத்துலயுமே உன்னை அலோவ் பண்ணுவேன் என்று சொல்லிக்கொண்டே அவளை தோளில் தூக்கி கொண்டு தன்னுடைய ரூம் நோக்கி போனான். ஆத்மிகா அவன் தோளில் பலமாக குத்தியபடி, டாக்டர், நீங்க ரொம்ப ரொம்ப மோசம், என்னை இறக்கி விடுங்க என்றாள். ஆதவன் அதை கேட்காமல் தன்னுடைய ரூம் கதவை ஒரு கையால் திறந்து தாழிட்டான். ஆத்மிகாவை கட்டலில் வேகமாக வீசி எறிந்து அவள் மீது தானும் விழுந்தான். ஹலோ மை டார்லிங் வைஃப், என்னையே உன்னை தொடக்கூடாதுன்னு சொல்ற? என்னை விட்டு உன் அண்ணன் கூட தனியா இருக்கேன்னு சொல்ற? உனக்கு அதுக்கெல்லாம் ரைட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறியா என்று ஆவேசமாய் சொல்லியபடி ஆத்மிகாவின் கழுத்தை கடித்தான். திடீர் என்று ஆதவன் முரட்டுத்தனமாக படுக்கையில் தூக்கி போட்டதில் ஆத்மிகா இன்னும் அதிர்ச்சியில் இருந்தாள். ஆதவன் கடித்ததால் அவளுக்கு வலிக்க ஆரம்பித்தது. ஆதவனை பலம் கொண்டு தள்ளி பார்த்து அவன் வலுவான கைகளுக்கு முன்னர் தோற்று போனாள்.